நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த ஒரு தரமான வழக்கு, தரமான கேள்விகளை முன்வைத்த நீதிபதி அவர்கள். அது மட்டும் இல்லாம செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கருத்தை தான் இன்று நீதியரசர்களும் கேட்டிருக்கிறாங்க. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, அண்மையில நடக்கக்கூடிய பல செய்திகள் அரசியல் பிரமுகர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய பல விஷயங்கள்ல நீதித்துறையிலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றன. சரியான முறையில வரக்கூடிய தீர்ப்புகளை பார்க்கும்போது நீதித்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீதித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த காணொலி மூலம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதுல ஒண்ணு இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், அதாவது இந்த சூது விளையாட்டு அப்படின்னு சொல்றது. அந்த ஆன்லைன்ல விளையாண்டோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துறாங்க, நிறைய காசு செலவாயிருது, இறந்துடுறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இதனால் தமிழ்நாட்டில் அந்த ஆன்லைன் ரம்மி கேமுக்கு தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஆனா நீதிமன்றத்துல மற்றொரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி கேம்ஸோ இதெல்லாம் இருக்கிறதாலும் டாஸ்மாக் கடைகளும் ஒருத்தருடைய உடலை மற்றும் உயிரை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தானே அப்படிங்கிறப்போ அதை மட்டும் ஏன் அரசாங்கம் விற்கிறது? டாஸ்மாக் பொருட்களை விற்பது என்பது அரசாங்கத்தின் வேலையா? அரசாங்கம் அதை செய்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான எழுத்துப்பூர்வமான விஷயங்களை நீதிமன்றத்தை கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்தை இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை முன்னெடுத்து இந்த வழக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மொத்தத்துக்கேவும் இதை விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டாஸ்மாக்ங்கிற ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இயங்கி கொண்டு மதுவை அனுமதித்து அங்கீகாரம் பெற்று விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பனங்கல்லு, தென்னங்கல்லு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த போதைப் பொருட்கள் தடுப்பு அப்படிங்கிற கீழே வரும்பொழுது கண்டிப்பா இந்த டாஸ்மாக விற்கக்கூடிய பொருட்கள் தடை செய்யப்படக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுமாரி போக இப்ப இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நிறைய விஷயங்கள்ல முக்கியமா இந்த போதைப் பொருள் விற்பதற்கான முக்கியமான காரணம், அதாவது டாஸ்மாக விற்கிறது காரணமே வருமானத்துக்காகத்தான், அதை வைத்துதான் அரசியல் செய்யப்படுகிறது அப்படின்னு இதை சரியாக புரிந்து கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மக்களுடைய பணம் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்களை முன்வைச்சு விவசாயம் சார்ந்த வாழ்வு முறை, விவசாயிகளுக்கான ஆதரவு, விவசாயம் தான் முதுகெலும்பு அப்படின்னு பல மேடைகள்ல பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களின் சிந்தனைகளை இன்று அரசில் இருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள், நீதி அரசர் அவர்கள் இந்த கேள்வியை முன்வைத்த அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடந்துட்டு பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, எந்த கட்சியினுடைய தலைவர் மக்களின் உண்மையான பிரச்சனைக்காக நிற்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சு கொடுத்துருது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆடு மாடுகளுக்கு தேவையான அந்த ஒரு மாநாட்டை செந்தமிழன் சீமான் அவர்கள் நடத்த போகிறார். அதே மாதிரி மக்கள் உரிமைகளுக்கு தேவையான ஆர்ப்பாட்டங்கள், இதற்கு முன்னால விவசாயிகளின் ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய கல் இறக்கி பண்ணக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கட்டும், டங்ஸ்டன் சுரங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்கான போராட்டமாக இருக்கட்டும், இயற்கை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களும், அதாவது நம்ம அது வட சென்னை பகுதிகளில் வரக்கூடிய ஒரு நாசகரமான திட்டங்களாக இருக்கட்டும், மாற்று வழிமுறைகள் இருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு ஆபத்தான வழிமுறைகளை முன்னெடுக்க வேண்டும், இயற்கையான விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு பல கருத்துக்களை முன் வச்சு மக்களுடைய பிரச்சனையை மக்களோட நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர வேற எந்த ஒரு அரசியலமைப்பு தலைவர் நம்மளை ஆள்வதற்கு சரியான ஆளாக இருப்பார் அப்படிங்கிறது மக்கள் அனைவரும் கண்டிப்பாக யோசிக்கணும். மிக்க நன்றி. இதுதான் முதல் முறை வீமன் வளவியை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஏன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.